இன்றைக்கி என்ன வசனம்னா ரைட் ரூலிங், சரியான தீர்ப்பு அப்படின்னு அர்த்தம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான். தி எல்டர்ஸ் who direct the affairs of the church well are worthy of double honor, especially those who work in preaching and teaching. There were two kinds of elders in the church. சபைகளிலே 2 விதமான மூப்பர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அல்லது அனுபவஸ்தர்கள் இருக்கிறார்கள். Ruling elders who supervise the work of the congregation and teaching elders who taught the word of God. 2 விதமான இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க இந்த சபைகளிலே நடக்கக்கூடிய காரியங்களை மேற்பார்வை செய்து சபைகளை நிர்வாகம் செய்கிறவர்கள். இன்னொருத்தங்க என்னென்னா போதகம் செய்யக்கூடியவர்கள். நேற்று அதை தான் சொன்னார். என்ன சொன்னார்? அருட்பணியாளர்கள், அதாவது ஆர்டைன்டு பாஸ்டர்ஸ் அவங்க இருக்காங்க, ரெவரண்டுன்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க இல்லாமல் சபைகளிலே அவர்களுக்கு உதவியாக இருப்பதற்காக லேமன் ப்ரீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் மூப்பர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவஸ்தர்கள் தான் சொல்லணும். அப்படிப்பட்டவங்க இருக்காங்க, 2 விதத்தில் இருக்காங்க. These elders were chosen from the congregation on the basis of God's call, the Spirit's equipping and the witness and the work of people themselves. இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, இறைவனுடைய அழைப்பு, பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிற வரங்கள் அல்லது அவர்கள் பெற்றிருக்கிற நற்சாட்சி, அவர்கள் செய்து வந்திருக்கிற செயற்பாடுகள், இதன் அடிப்படையில் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. The local church needs both ruling and teaching. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சபைகளில் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆட்களும் வேணும், போதகம் பண்ணக்கூடிய ஆட்களும் வேணும். சரியான விதத்திலே ஆண்டவருடைய வசனத்தை எடுத்து சொல்ல வேண்டும். அலப்புகிற மூடன் தீதிலே விழுவான் அப்படின்னு இருக்குது. நிறைய பேர் என்ன தெரியுமா, இன்றைக்கி காங்கிரிகேஷனை நடத்தணும்னு சொல்லிட்டு என்னத்தையாவது ஒன்று கட்ட உளறிட்டு போவோம் அப்படின்னு இருக்காங்க. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்படவில்லை என்றால், அல்லது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மனதிலே செயல்படவில்லை என்றால், நீங்கள் என்னத்தையாவது பேசிட்டு போவீங்க. அதனால் யாருக்கு எந்த பயனும் இருக்காது. நம்ம சபைகளிலே இருக்கும் பொழுது அல்லது ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அவருடைய தயவுக்காக நாம் கெஞ்ச வேண்டும். அவருடைய பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்காக நாம் கெஞ்ச வேண்டும். இல்லைன்னா ஒரு வசனமும் நம்மகிட்ட பேச. இந்த வசனத்திலே 2 விதமான வசனம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று ரேமா அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லூகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 விதமாக சொல்லுவாங்க. இந்த ரேமாங்கிறது நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். எல்லா பேரும் படிப்பாங்க. பிஹெச்டி படிக்கிறவங்களும் பைபிள் படிக்கிறாங்க, மாற்று மதத்தினரும் பைபிள் படிக்கிறாங்க. நம்ம ஆட்களும் டெய்லி காலையில் மந்திரம் ஓதுன மாதிரி பைபிள் படிச்சுட்டு போயிட்டுருக்கான். பைபிள் படிச்சுட்டு படிச்சுட்டேன். இன்றைக்கி எத்தனை அதிகாரம்? இன்றைக்கி 48 அதிகாரம் படித்தேங்க, 10 நாளில் பைபிளை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா ஃபேஸ்புக்கில் போடுது. ஃபுல்லாக அங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 நாளில் பைபிள் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போடுது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரேமான் பேர். எழுதப்பட்ட வசனத்தை அப்படியே படிப்பது. ஆனால் ஒரு வசனத்தை நீங்கள் படித்து 2 மணி நேரம் அதிலே தியானம் செய்ய முடியும். அதில் ஆயிரக்கணக்கான ஞானத்தை நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தர முடியும். அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவர். இது அவருடைய வாயிலிருந்து வந்த வசனம். அது உங்களுக்குள்ளாக பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து தியானம் செய்து நமக்கு சொல்லலைன்னா அது வேஸ்ட். அதனாலே அதிலே அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், நிர்வாகத்திலே அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை போதிப்பதிலே அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். If a church isn't organized, then effort, money and opportunities will be wasted. ஒரு சபையை ஒழுங்கு கிரகமாக நீங்கள் அமைக்கவில்லை என்றால் நீங்கள் போடுற முயற்சிகள், உங்களுடைய பணம், கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் அனைத்தும் வீணாய் போய்விடும். If spiritually minded leaders do not supervise the various ministries of the local church, there will be chaos instead of order. அப்போ என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய மனது உள்ள நம்முடைய அனுபவஸ்த மூத்தர்கள், தலைவர்கள் நம்முடைய பல்வேறு ஊழியங்களை மேற்பார்வை பார்க்கவில்லை என்றால் இன்றைக்கி சபை என்னாகும்? தாறுமாறாக போய்விடும். அப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி சபைகள் எடுத்துக்கிட்டால் ஆளாளுக்கு ஒன்று பேசுவோம், ஆளாளுக்கு காட்சியை வாங்குவோம், ஆளாளுக்கு என்னென்னமோ பண்ணுவோம்.
அவனை பரிசுத்தவான்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி போகக்கூடிய சபை தலைவர்களும் மக்களும் அதிகம். எங்கே பணம் அதிகமாக வருகிறதோ அங்கே நோக்கி போகிறவர்கள் ஏராளமான ஆட்கள் இருக்கிறார். மெயினான நோக்கமே பணம் தான். அவருடைய தேவன் அவருடைய வயிறு அப்படின்னு பவுல் சொன்னார். இதை இந்த ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சபையும் ஆராய்ச்சி பண்ண பார்க்க முடியும். வயிறு அப்படின்னா அவனுடைய சொந்த வருமானம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். பணத்தின் பின்பாக யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களாம் நிச்சயமாக தேவனுடைய ஊழியக்காரர்களே இல்லை. நான் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறதுக்காக 50,000 வாங்குகிறேன் அப்படின்னா அவன் நிச்சயமாக கடவுளுடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. அவன் புத்திசாலித்தனமாக பேசலாம். அதான் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களிடத்திலே வரும்போது நயவசனிப்பினாலாவது வார்த்தைகளினாலாவது அதிக பிரகாரமும் உலக ஞானத்தினாலாவது நான் வரவில்லை. தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்டபடியே உங்களுக்கு சொல்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை புத்திசாலித்தனமாக பலவித ஊமைகளை கொண்டு அன்றைக்கி இந்த மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு பேச்சாளர், சிறப்பு பேச்சாளர் ஒருத்தர் வருவார். அவர் என்ன பண்ணாலும் மோட்டிவேட்டர். அவர் ஒரு கதையை சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். அதுக்கு அவருக்கு 25,000 காசு. ஒரு ஸ்லாட், அரை மணி நேரம் ஸ்லாட்டுக்கு அவர் 25,000 காசு வாங்கிட்டு போயிடுவார். இது மாதிரி நிறைய மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி இன்றைக்கி சபைக்கு வரக்கூடியவங்களாம் காசு வாங்கிட்டு பிரசங்கம் பண்ணுறான். நயவசனிப்பு, அப்படியே பயங்கர தந்திரமாக பேசுகிறது ஆண்டவருடைய வசனத்தை. நீ ஒன்றும் ஆணியெல்லாம் பிடுங்க வேணாம். ஆண்டவருடைய வசனத்தில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஞானம் இருக்குது. அது சரியான விதத்தில் போதிப்பது மட்டும்தான் உன்னுடைய வேலை. எவன் காசு வாங்கிட்டு போதிக்கிறானோ நிச்சயமாக அவன் நல்லா ஊழியக்காரனாக இருக்கவே முடியாது. இதையெல்லாம் மேற்பார்வை பார்க்கக்கூடிய அனுபவமுள்ள, ஆண்டவருக்கு பயப்படுகிற, தெய்வீக மனதுள்ள அனுபவஸ்தர்கள், மூப்பர்கள் இருந்தால் அந்த சபை வளரும். இல்லை என்றால் அங்கே குழப்பமும் கோளாறுகள் தான் நடக்கும். However, you do not manage the work of local church in the same manner as you do a grocery store or a manufacturing plant. இருந்தாலும் ஒரு மளிகை கடையையோ அல்லது ஒரு உற்பத்தி நிலையத்தையோ நீங்கள் நிர்வாகம் பண்ணுவது போல சபையை நிர்வாகம் பண்ண முடியாது. இது ஆவியினாலே நடத்தப்படுகிற காரியம். உங்களுடைய விருப்பத்தின்படி நடத்த முடியாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். While a church should follow good business principles, it is not a business. நல்ல வியாபார கோட்பாடுகளை இந்த சபை பின்பற்ற வேண்டும் என்ற போதிலும் கூட அது ஒரு வியாபாரம் அல்ல. The ruthless way some church leaders have pushed people around is a disgrace to the gospel. இன்றைக்கி நம்முடைய சபை நிர்வாகம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, லோக்கலில் சர்ச் இருக்குது, அது கீழே சின்ன சின்ன கிராம சபைகள் இருக்கின்றன. இந்த சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு டயோசிஸ் அப்படின்னு இருக்குது, பேராயம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் தென்னிந்திய திருச்சபை மாமன்றம், சினாடுன்னு இருக்குது. அதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான சர்ச்சைகள், நூற்றுக்கணக்கான சர்ச்சைகள் இருக்குது. அதில் ஆயிரக்கணக்கான பாதிரியார்கள் வேலை பார்க்குறாங்க. இந்த நிர்வாகத்தை எப்படி செய்வது? எல்லாருக்கும் சம்பளம் போடணும்ல. இப்போ எல்லாருக்கும் சம்பளம் போடணுன்னா காலையில் போய் ஆண்டவரே எங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க சொல்லியா அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. எப்படியா நிர்வாகம் வரும்? அந்த சபையிலேருந்து 2,000 வாங்க, இந்த சபையிலேருந்து 10,000 வாங்க, இந்த சில 50,000, இது ஒரு சீராக வந்தால் தான் எல்லாருக்கும் சம்பளம் போட முடியும். நீ பாட்டு ஜபம் சொல்லிட்டு போயிடுவா, இங்கே நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஏற்கனவே சபை எப்படி வளர்ந்தது அப்படின்னு கேட்டால் வாயை மூடிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் மாதிரி இந்த சர்ச்சை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. தலைவர்கள் 100% இறைவனை நம்பி இருந்தால் தான். நம்ம குடும்பத்துலேயும் அதே தான். என்ன சொல்கிறார்? நீங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடிய விதவைகள் எப்படி இருக்கணும்? குடும்பத்தை பாருங்கள். அதுதான் பவுல் சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லலை. பவுல் திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போதகர் ஆகாமல் இருங்க அப்படிங்கிறார். உன் குடும்பத்தை பாரியா. நம்ம சொந்த குடும்பத்தை பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை அதை சரி பண்ணணும். நாம் இறைவனுக்கு முன்பாக உத்தமமாக நடக்கிறோமா பார்க்கணும். நம்மிடத்திலேயே கடவுளுக்கு பயப்படாதவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நம்முடைய சர்ச்சிலே கடவுளுக்கு பயப்படாதவங்க ஏற்பட்ட பேர் இருக்காங்க. இதை தாண்டி போய் மாற்று மதத்தினர்கிட்ட போய் உங்கள் கடவுள் நல்ல கடவுள் கிடையாது, இயேசுவை நம்புங்க, நீ போய் நம்பியா போயா அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கேவலமான நிலையில் தான் நம்ம இருக்கோம். நம்முடைய சபை நிர்வாகிகள் எப்படி இருக்காங்க? இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் சபையில் நிர்வாகிகளாக இருக்கிறாங்க. அன்றைக்கி என்னாச்சு? நம்முடைய பழைய பேராயர் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. உடனே என்னாச்சு? 2 பேர், முருகன் கணேசன் 2 பேரை போட்டு நீங்கள் போய் சபையை நிர்வாகம் பண்ணுங்கயா அப்படின்னு ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டாங்க. போட்ட உடனே நம்ம சபையில் ஒரே கண்ணீரும் கம்பளையுமா, ஐயோ இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நம்மை நிர்வாகிக்கும்படி போட்டு விட்டார்கள் ஆண்டவரே அப்படின்னு.
ஆனால் உள்ளபடி என்ன, ஏற்கனவே இருந்த வெங்காயமும் இறை நம்பிக்கை இல்லாதவன் தான். கிறிஸ்துவின் பெயரை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இப்பொழுது இருக்கக்கூடியவர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் தான். இறை நம்பிக்கை இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆண்டால் என்ன, இந்துக்கள் ஆண்டா என்ன, முஸ்லீம்கள் ஆண்டா என்ன, இறை நம்பிக்கை உனக்கே உன்னுடைய குடும்பத்திலே இல்லை, அப்புறம் என்ன ஒப்பாரி தேவைப்படுது? இறைவனுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாயிருக்கு. அதான் சொல்கிறார், உன்னுடைய குடும்பத்தை பாரு. உன்னுடைய குடும்பத்தையே பார்க்க தெரில, இதில் பிரசங்கம் பண்ண கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பட் ரூலிங் வித்தவுட் டீச்சிங் வுட் அக்கம்ப்ளிஷ் வெரி லிட்டில். நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவருக்கு அவமானத்தை கொண்டு வரும் விதமாக எந்த ஒரு காரியத்தையும் செயல்படாமல் கொஞ்சம் போல் செஞ்சுட்டு அதை நிர்வாகம் பண்ணி என்ன பண்ணி கொஞ்சம் சாதனைன்னு ஏதாவது பண்ணியிருக்கேன், ஆண்டவருக்காக என்ன பண்ணியிருக்கேன்? நாங்கள் பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கோம், சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம், சர்ச்செல்லாம் சுத்தமாக வச்சுருக்கோம், மீன் குட்டையெல்லாம் வளர்த்துருக்கோம், கார் பார்க்கிங் நிறையா பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக லைட்டு போட்டிருக்கோம், கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு ஏகப்பட்ட லைட்டு போட்டு ஜோடம் பண்ணுவோம். எத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறாய்? அல்லது உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனை ஆத்துமாக்கள் தெரிந்திருக்கிறார்கள்? இது ஒன்று தான் இறைவன் கேட்பது. இறைவனுடைய நியாய தீர்ப்பில் எவ்வளோ பெரிய சர்ச்சையாக நீங்களாம் சேர்ந்து கட்டினீங்க, வாங்கய்யா, எத்தனை கார் நிப்பாட்டிங்க, கார் பார்க்கிங் அமுட்டு போட்டிங்க, வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிடுவாங்களா? காம்பவுண்ட் வாலையெல்லாம் ஸ்ட்ராங்காக போட்டிங்களா? ஏன் என் ஆலயத்தில் காம்பவுண்ட் வால் ஸ்ட்ராங்காக போடாமல் இருக்கீங்க? ஸ்ட்ராங்காக போட்டான்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்க போகிறாரா? நிச்சயமாக கேட்கவே மாட்டார். எல்லாம் நல்லா சுத்தமாக கொயருக்கெலாம் நல்லா யூனிஃபார்ம் கொடுக்க வச்சுன்னா ஏன் கொயருக்கு யூனிஃபார்ம் கொடுக்கல? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நல்லா வாங்கிச்சுன்னா ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் ஏன் வாங்கலை? நீங்கள் நல்லா காஸ்ட்லியாக வாங்கினான்னு ஏன் உங்களுக்கு தான் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்ல, ஏன் நல்லா லைட்டெல்லாம் போடல அப்படின்னு ஆண்டவர் கேட்க போகிறாரா? சல்லி பிசா கேட்கவே மாட்டார் அவர். நீ எனக்கு முன்பாக எப்படி வாழ்ந்தாய்? உன்னுடைய வாழ்க்கையினாலே எத்தனை ஆத்துமாக்களை என்னிடத்தில் சேர்த்தாய்? இந்த ஒரே கேள்வி தான் இறைவன் கேட்பது. இந்த கோட்பாடு, இந்த மைய கருத்து, இந்த இலக்கு இது இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சர்ச்சை முடிஞ்சோடனே 2 பேர் கோச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ இறைவனுடைய வார்த்தை உன்னுடைய மனதிலே வேலை செய்யவே இல்லையா? கோபமும் அகங்காரமும் பெருமையும் பொறாமையும் வம்பும் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது எப்படி நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருப்பாய்? மூப்பர்களே எப்படி இருக்கான்? மூப்பர்கள்னு 40 வருஷமாக நான் சர்ச்சுக்கு வரேன், ஏற்கனவே நான் செக்ரட்டரியாக இருந்தேங்கிறான், ஆனால் தோத்திர பண்ணியை விட்டு ஓடி போயிடறான். எப்படி? இவ்வளோ அகங்காரமும் வம்பும் புத்தியினமும் முட்டாள்தனமும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எப்படி நீ மூப்பனாக இருப்பாய்? எப்படி நீ சபையை நிர்வாகம் பண்ணுவாய்? உன்னுடைய கீழே இருக்க மக்களை நீ எப்படி நடத்துவாய்? பட் ரூலிங் வித்தவுட் டீச்சிங் would accomplish very little. The local church grows through the ministry of the word of God. You cannot rule over babies unless the believers are fed, cleansed and strengthened by the word. எல்கேஜி பசங்களை போய் எல்லாம் நேரம் உட்காரு அப்படின்னா எல்லாம் நேரம் உட்காந்துருவாங்களா? அவன் பாட்டு ஒருத்தன் கையை சப்பிட்டு இருப்பான், ஒருத்தன் மூத்திர அடிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் மல்லாக்கு படுத்து கிடப்பான், ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். அதே மாதிரி தான் யூ கெனாட் ரூல் ஓவர் பேபிஸ். நம்முடைய சபை மக்கள் ஆவியில் எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் குன்றி போயிருந்தால், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை உங்களை ஒரு நாள் அழைச்சிட்டு போகிறேன். அவங்க என்னென்னா அந்த மன வளர்ச்சி குன்றியோருக்கான காப்பகம்னு இருக்கும். மன வளர்ச்சியே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான், மண்டையை ஆட்டிக்கிட்டு இருப்பான், கையை இது பண்ணிகிட்டு இருப்பான். எந்த விதமான அறிவும் இருக்காது, அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது. அவங்கள எப்படி நீங்கள் ஆளுவீங்க? அவங்கள எப்படி நீங்கள் ஒழுங்குபடுத்துவீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் போகிற போக்கு தான் நம்ம போகணும். என்னத்தையாவது செஞ்சுட்டு கிடப்பாங்க. இன்றைக்கி சபைகளும் அப்படி தான் இருக்குது. மன வளர்ச்சி குறைந்தவர்கள், கிறிஸ்துவிலே வளர்ச்சி அடையாதவர்கள். இயேசு கிறிஸ்து என்றால் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவரிடத்தில் நான் எதை பெற்றிருக்கிறேன் என்ற எந்த அனுபவம் இல்லாத மன வளர்ச்சி குன்றிய ஒரு சபைகள் தான் நம்மிடத்தில் இருக்கின்றன. அதான் இங்கே தெளிவாக போடுறார். த லோக்கல் சர்ச் க்ரோஸ் த்ரூ மினிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தின் ஊழியம் இல்லை என்றால் நம்முடைய சபை வளரவே வளராது. யூ கெனாட் ரூல் ஓவர் பேபிஸ். குழந்தைகளையோ மன வளர்ச்சியில் குன்றியவர்களை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அன்லெஸ் த பிலீவர்ஸ் ஆர் ஃபெட், கிளென்சட் அண்ட் ஸ்ட்ரென்தன்ட் பை த வேர்ட், தே வில் பி வீக், யூஸ்லெஸ் அண்ட் வில் ஒன்லி கிரியேட் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய விசுவாசிகளை நாம் போதிய உணவை அளித்து பிரியாணி போட்டு சிக்கன் 65 வச்சு மீனெல்லாம் வச்சு கொடுத்தா நல்லா திங்கிறானோ. ஆண்டவருடைய வசனத்தை கொடு அப்படின்னா கொடுக்க தெரில. எத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரீங்க? நான் 30 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வசனத்தை குறித்து, ஆண்டவருடைய வசனத்தை குறித்து பேசு, அதெல்லாம் தெரியாது. சர்ச்சுக்கு வருவான், பைபிள் எடுத்துகிட்டு வருவான், ஜெபம் பண்ணுவான், அப்புறம் 2 பேரை பற்றி தாறுமாறாக பேசுவோம், அப்புறம் போயிடுவாங்க. இப்படி இருக்கான். ஆனால் விசுவாசிகளை நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்களே அவர்களுக்கு போஜனம் கொடுத்து
அவர்களை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவர்களை பலப்படுத்தவில்லை என்றால், தேவனுடைய வசனத்தின் மூலமாக இவற்றை செய்யவில்லை என்றால், நம்முடைய விசுவாசிகள் பலவீனமானவர்களாம், ஒன்றுக்கும் உதவாதவர்களும் ஆக இருப்பார்கள். அவர்கள் தொடர்ந்து பிரச்சனைகளே உண்டு பண்ணுவார்கள். சபையானது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரியான விதத்திலே எப்படி சபையை ஆள்வது, கட்டுப்படுத்துவது என்பதை குறித்த தியானம் தான் இன்றைக்கி இருக்குது. சம்திங் டு பாண்டர். ஹவ் கேன் யூ ஆனர் தி எல்டர்ஸ் ஆஃப் யுவர் சர்ச்? சபைகளிலே சில பேர் இருப்பாங்க, நம்ம கூப்பிட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி நடங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்ல மூப்பர்கள் 2-3 பேர் கிடைச்சாங்க. பீட்டர் ஐயா கொடுப்பாங்க, ஞான்ராஜன் ஒருத்தர் இருந்தார், சாம்பேல் தங்கராஜன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை சபையில் சேர்த்து விட்டது இந்த எஃப்எம்பிபியில் இருந்தார். அவர் ஒரு ஐயா வந்து ப்ரொஃபஸர், ஒரு ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை தனியாக கூப்பிட்டு, நம்ம இப்படி செய்யணும், நீங்கள் சபையில் ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு பயந்து இந்த மாதிரி விஷயத்தை சொன்னால் எதிர்த்து பேசக்கூடாது, ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகம் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அது கடைசி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது. அதை நான் மனதிலே வைத்து கொண்டு நடப்பேன். அது பரிசுத்தமான ஆவியானவர் நிறைந்துள்ள ஆலயம். அந்த ஆலயத்திலே நான் போய் கேட்ட எதுவுமே ஆண்டவர் மறக்கவே இல்லை. 100% சக்ஸஸ். இப்படி ஒரு ஆலயம் நமக்கு இருக்கிறது, இப்படி ஒரு சபை நமக்கு இருக்கிறது. அந்த சபையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் 2 மடங்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆர் இஃப் யூ ஆர் அன் எல்டர், ஹவு கேன் யூ பி மோர் வர்தி ஆஃப் ஆனர்? நீங்கள் மூப்பர்களாகி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க, அனுபவம் உள்ளவர்கள். மற்றவர்களுக்கு எப்படி சொல்லுவது, சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது, நீங்கள் என்ன விதத்திலே நடக்கணும், இது நம்முடைய பொறுப்பு. பிள்ளைகள் எப்படி நடக்கணும், பயந்து நடக்கணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் மிகுந்த எச்சரிக்கையுள்ளவர்களாக. எப்படி சாமுவேல் வந்து ஏலி தீர்க்கதரிசியாக இருக்கும்போது அங்கே வாழ்ந்தான். ஏலியினுடைய பிள்ளைகளே உருப்படாதவர்கள், அசுத்தமானவர்கள். ஏலியினுடைய இருந்த சபை கேவலமான சபை. ஆனால் சாமுவேல் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து வந்தார். நம்முடைய சபை கேவலமான சபையாக இருந்தால் கூட, முரட்டாட்டம் உள்ள மக்கள் நிறைந்திருந்தாலும் கூட, இங்கே நாம் இறைவனை மட்டும் பார்க்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதான் சரியான விதத்திலே சபையை கட்டுப்படுத்தும் விதமாக இருக்கும் என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?